சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒரு சில நாட்களிலேயே கடத்தப்பட்ட குழந்தை நேற்று மீட்கப்பட்டு அதன் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ததும்பிய இந்த நிகழ்வு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சேலம் அருகே நீர்முள்ளிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் வெங்கடேஷ் என்பவரின் மனைவி இந்துவுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் இந்து உறங்கிய நிலையில் அங்கு வந்த பெண்ணொருவர் அந்த குழந்தையை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடத்திச் சென்றார். உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரிடம் இது பற்றி புகார் அளிக்கப்பட்டது. மகப்பேறு பிரிவில் இருந்த கண்காணிப்பு கேமராவை சோதனை செய்து பார்த்தபோது கர்ப்பிணி வேடத்தில் வந்த இளம்பெண் ஒருவர் குழந்தையை கடத்திச் சென்றது தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணை பிடிக்க சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் ஜார்ஜ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து மருத்துவமனையில் இருந்த 26 சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள செல்போன் டவரின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட செல்போன் தகவல் பரிமாற்றங்கள் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து கர்ப்பிணி போல் நடித்த அந்த பெண் யார் என்று தேடினர். விசாரணையில் அவர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டைச் சேர்ந்த வெண்ணிலா என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த பெண்ணிடமிருந்து நேற்று குழந்தையை மீட்டனர். பின்னர் உதவி ஆணையர் ஜார்ஜ் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று குழந்தையை அதன் தாய் இந்துவிடம் ஒப்படைத்தார். குழந்தை மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போன தாய் ஆனந்த கண்ணீருடன் போலீசாருக்கு நன்றி தெரிவித்தார். தனது குழந்தை மீண்டும் வந்ததை கொண்டாடும் விதமாக அதன் தந்தை வெங்கடேஷும் அவரது உறவினர்களும் போலீசார் மற்றும் மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். இந்த சந்தோஷத்தை விரைவிக்க வார்த்தைகளே இல்லைங்க. காவல்துறைக்கு தான் ரொம்ப நன்றி. அந்த நன்றி எப்படி இது அதே இந்த சந்தோஷமும் தான் காவல்துறைக்கு எதன் மூலியமா என் நன்றி தெரிவிக்கிறதுன்னு தெரியலங்க. கடத்தப்பட்ட குழந்தை தனக்கு மீண்டும் கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ள தாய் இந்து தனது மகிழ்ச்சியை நியூஸ் 7 தமிழுடன் பகிர்ந்து கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என்னால உலகத்துல அது வாங்கவும் முடியாது, அது சொல்லவும் முடியாது. அவளையும் சந்தோஷம் இருக்குதுன்னு. குழந்தையை கடத்திய வெண்ணிலா தனக்கு வாரிசு இல்லாததால் ஏற்பட்ட ஏக்கத்தை போக்க கர்ப்பிணியாக நடித்த குழந்தையை கடத்தும் அளவிற்கு துணிந்தது விசாரணையில் தெரிய வந்தது. வெண்ணிலாவிடமிருந்து குழந்தை மீட்கப்பட்டது எப்படி என்பது குறித்து உதவி ஆணையர் ஜார்ஜ் நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்ரோச்ட் PHCs இந்த மாதிரி வந்து புதுசாக யாராவது குழந்தை ஏதாவது கூட்டிட்டு வந்துட்டுனா தகவல் சொல்லுன்னு சொல்லி we had also put a letter to joint director health. அது இல்லாமல் we also had approached auxiliary midwives nurses. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு ஊரில் புதுசாக குழந்தை வந்துட்டுனா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கேயும் we had this. அதே போல் we had also taken cell phone tower details. So all process was going on concurrently. அதுக்கடையில் பேஸ்ட் ஆன் ஆஃப் இந்த போஸ்டர் இதெல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால சம் இன்ஃபர்மேஷன் வி காட் தட் இந்த மாதிரி ஒரு ஊரில் புதுசாக ஒரு குழந்தை இருக்கலாம், அது ஆயிருக்கலாம் எന്നുള്ളത്. ஆஃப்டர் தட் வி செக்ட் அப் வித் அவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வி ஃபவுண்ட் தட் திஸ் குட் பி. தென் வி செக்யூர்ட் த சைல்ட் அண்ட் விமன் அண்ட் ஷி அக்ரீட் தட் இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் தேர். அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுக்க மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.